முதலமைச்சர் வந்து ஒரு 6 அறிவிப்புகள குடுத்திருக்காரு. அவங்களுடைய குழந்தைகள் கல்வி செலவுல இருந்து, வீடுல இருந்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மருத்துவ காப்பீடுன்னு ஒரு முக்கியமான 6 அறிவிப்புகள குடுத்திருக்காரு. அதுல இப்போ அந்த சம்பளம் குறைக்கப்படுது அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது. இப்போ இலவச வீடுகள்லாம் கொடுக்கும்போது, வீட்டு வாடகை, அப்புறம் பசங்கள ஸ்கூல்ல சேர்க்கிற அந்த ஃபீஸ் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும்போது, ஓரளவுக்கு அரசு இந்த திட்டங்கள குடுத்தது, ஓரளவுக்கு அவங்களுக்கு அவங்க ஏத்துக்கொள்ளும்படியா தானே இருந்தது இந்த திட்டங்கள் எல்லாம். பொதுவா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த பிரச்சனையில வந்து பொதுவா பல போராட்டம் நடக்கும்போது அவர் வந்து போராடக்கூடிய இப்ப சிஐடி நம்ம போராட்டம் நடத்திருக்கோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திருக்கோம். உங்களுக்கு தெரியும் வந்து 8 மணி நேரம் வேலை நேரத்த வந்து அவங்க 12 மணி நேரமா அதிகரிக்கும்போது நம்ம கட்சி போராட்டம் நடத்தணும். தொழிலாளர் போராட்டம் நடத்துறாங்க. எல்ஃபிஎஃப்ஐ கோரிக்கை வைத்தது. சாம்சங் போராட்டம் இதெல்லாம் பிரச்சனை நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர்களால முடியாத போது என்னன்னா, அவர் நேரடியா தலையிடுவாரு. இல்லன்னா, அவரு வந்து வேற ஒரு வகையில பேசுவாரு. பேசி அந்த பிரச்சனைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒழுங்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி வந்து எடுத்திருக்காரு. நாங்க இந்த 2 போராட்டத்திலயும் பார்த்தம்போது. Taste the Daily.